வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே பேச்சே கிடையாதுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பேசி எந்த ஒரு பிரோஜனம் இல்லை. அதனால இனிமே நம்மளோட செயலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து தீபிகாவுக்கு ஃபோன் பண்ண, தீபிகா தப்பா நீ தான் வெண்பாவை கடத்தினதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கு மரியாதையை வெண்பாவை மீட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதே சமயத்தில் வெண்பா நான் கடத்தலை, எனக்கும் வெண்பாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, அப்படி இல்லை, அப்படி நீ என் மேலே சந்தேகப்படுறனா அது உன்னோட முட்டாள்தனம் இருந்தால் அதை பார், உன் பொண்ணை யார் கடத்தின்னு போனாங்க அப்படின்ற ஆதாரத்தோட உனக்கு காட்டுறேன், உன்னால் முடிஞ்சா போய் உன் பொண்ணை காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடையும் அகங்காரத்தோடய திமுரோடையும் பேசுகிறாங்க. அவங்க பேசுறதை கேட்கும்போது ஒரு பக்கம் இரிட்டேட்டாகவும் இருக்கும், ஒரு பக்கம் அப்படியே சும்மா என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பேசுகிறாங்க, அவங்கள பேச விட்டு நம்ம வேடிக்கை பார்க்குறோம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வெறுப்பாகவும் இருக்குங்க. என்னங்க பண்ணுறது, அவங்களோட ஆட்டம் அவங்களோட காலம் அவங்க ஆடின்னு இருக்காங்க, நம்ம கேட்க வேண்டிய இடத்துல இருக்கோம், அதனால கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற விஷயத்த நம்ம மனசுக்குள்ளே போட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தது நம்ம மல்லி இருந்துன்னு போயிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு காப்பியை கொடுக்குறான், காப்பியை கீழே தள்ளி விட்டுறாங்க. உன்னால தான் என் பொண்ணு இப்போ காணும், என் மூஞ்சிலே முழிக்காதான், உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு அருவருப்பாக இருக்கு, நீ என் முன்னாடி நிற்காத, எங்கேயும் தயவு செஞ்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடையும் ஆக்ரோஷத்தோடையும் திட்ட ஆரம்பிச்சிடறாரு. உடனே மல்லியோட மனசு பூ போன்றது, அது அப்படியே சும்மா நொறுங்கி போச்சு. ஒரு பக்கம் போயிட்டு ரூமில் உட்காந்து, ஐயோ வெண்பா என் தங்கமே எங்கே போன, நீ இல்லாமல் என்னோட வாழ்க்கை இருளில் மூழ்கிட்டு இருக்கேன், எப்போ வருவே அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி வெம்பி கதறி கதறி அழுந்துட்டு இருக்காங்க நம்ம மல்லி. அந்த சமயத்தில் திடீர்னு வெண்பா குரல் கேட்குற மாதிரி மல்லிக்குள்ள ஒரு பின்பம் உருவாகுது. உடனே வெண்பா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடையும் பாசத்தோடையும் போகிறாங்க. அந்த ஆசை அந்த பாசம் அதுதான் இவங்களோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவங்க தேடுறதை விட்டுட்டு இவங்க இருந்து வீட்டில் உட்காந்து ஒரு பக்கம் கதறி கதறி அழுந்துட்டு இருந்தால் வந்துடுவாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் இருந்து மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்தம்மா மல்லி எங்கே என்னோட பொண்ணு, என்னோட பேத்தி வெண்பா, என் பேத்தி இப்போ வெண்பா எனக்கு வேணும், என் பேத்தி மட்டும் எனக்கு கிடைக்கல, மவளை அடுத்த செகண்ட் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே ஏன் சார் கோவத்தோட பேசுறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னும் என்ன ஆகணும், என் பேத்தி எனக்கு வேணும், என் பேத்தி எங்கே இருக்கா, என் பேத்தியை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட பேசுறாரு. உடனே சார் தேவையில்லாத வார்த்தையை விடாதீங்க, வார்த்தையை விட்டால் அள்ள முடியாது அப்படின்னு, இந்த அள்ள முடியாது கெல்ல முடியாது இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பேத்திக்கு வேணும், பேத்திக்கு என்ன பதில் சொல்கிற அதை மட்டும் சொல்லு, தேவையில்லாமல் வார்த்தையெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையெல்லாம் முடிச்சிடறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல், என்னடா இது நமக்கு மட்டும் பிரச்சனை மேலே பிரச்சனை, சிக்கல் மேலே சிக்கல், இந்த பக்கம் போனாலும் விக்கல், அந்த பக்கம் போனால் நக்கல் அப்படின்ற மாதிரி கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எங்கே தான் போனால் வெண்பான்ற மாதிரி, வெண்பா கூடி விரையில் கூடி சீக்கிரம் உங்ககிட்ட வருவா, நீங்கள் எதுக்கு கவலை பண்ணி, பேத்தி வெண்பா இன்னும் 2 நாளில் வைக்கணும், அவள் மட்டும் இல்லை அடுத்த செகண்டே உங்கள் 2 பேர் மேலே கேஸை போட்டு உங்கள் 2 பேரோட வாழ்க்கையை நான் சிங்க செரிக்க வச்சிருவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கோசம் என் பேத்தி தொல்லையாக இருக்கான்னு சொல்லிட்டு என் பேத்தி அந்த மாதிரி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ சார் என்ன இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடிய ஆளாக நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கேட்குறேன். ஆமாம் நீ பண்ணக்கூடிய ஆள் தான், என்னோட பொண்ணோட வாழ்க்கை நாசனம் ஆயிடுச்சு, சரி ஓகே வெண்பாக்கோர பேத்திக்கோசம் நீ இருக்கேன்னு சொல்லிட்டு சைலண்டாக இருந்தான். இப்போ என் பேத்தியே இல்லைனா நான் எப்படி சைலண்டாக இருக்க முடியும், என் பேத்தி மட்டும் இப்போ எனக்கு மட்டும் கிடைக்கல, அடுத்த செகண்ட் உன்னோட வாழ்க்கை என்ன ஆகுன்னே சொல்லிட்டு தெரியாது, உன் கரியரவே நாசனம் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஓஹோ இவர் மிரட்டினா நம்ம பயந்துருமலாம், நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய லாடு, நம்மக்கிட்டே மிரட்டில் உருட்டிலெல்லாம் வச்சுருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணும். என்னங்க பண்ணுறது, தோன்றது நம்ம சொல்லலாம், ஆனால் நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் இவங்க என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் நம்ம இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயினே தான் இருக்கணும். நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம திங்க் பண்ணி ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சூழலில் நம்ம தள்ளப்பட்டு இருக்கோம். இப்போ என்ன தாண்டா பண்ணுறது, இதுக்கு வேறு வழியே இல்லையா, இப்படியே போயின்னு வந்தால் லாஸ்ட்டில் எல்லாமே நமக்கு தலைகீழ மாறுறமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிந்திச்சுன்னு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி மாறலாம், மாறாமையும் இருக்கலாம், நடக்காமையும் இருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேராக போகிறாரு. போகிறதோட மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கிறோம். போலீஸ் ஸ்டேஷனில் இன்னும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. விஜய் இப்போதைக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நடக்கிறதா நடக்கும், நாங்கள் என்ன பண்ண முடியும், சூழ்நிலை எங்களுக்கு கைதியாக இருக்குது, சூழ்நிலை கைதியாக தான் நாங்களே இருக்கோம், எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாது, உங்கள் பொண்ணு எங்கே போனாங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் எஃபெக்ட் போட்டு தான் தேடிட்டு இருக்கோம், நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் சாதாரணமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து புரிய வைக்கிறாங்க. சரி ஓகே விஜய் அதை ஏற்றுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து சைலண்ட்டாக கண்ணை தொடச்சிக்கிட்டு சைலண்ட்டாக வராரு. என்னடா இது என் பொண்ணு எங்கே தான் போனால், என் பொண்ணு நிலமை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வேதனையில் வெந்து நூடுல்ஸ் ஆகி நொந்து நூடுல்ஸ் ஆகி அந்த வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் எப்படியோ வாழ்ந்த மனசை இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கஷ்டமாக தாங்க இருக்குது. என்னங்க பண்ணுறது, நடக்கத்தான் நடக்கும். வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடந்துருமா சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழ்க்கைன்னா ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக இருக்கும், நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நாம் சராசரியாக பார்த்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற கோல் படி தான் இப்போதைக்கு போயின்னு இருக்குது. இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல.
எல்லாமே ஒரு பக்கம் கேள்விக்குறியாக தான் போயின்னு இருக்குது. இந்த கேள்விக்குறிக்கு மத்தியில் இன்னும் என்னென்னலாம் புதுசாக தினசா உருவாக்க போகிறான்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே, ஏன்டா இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொடுமை மேலே கொடுமை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சோன்னாங்க? எந்த ஒரு பாவம் செய்யல, எங்கள் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஃபீலிங்கு, இந்த இதுங்க, இதெல்லாங்க வச்சுக்கூடாது. நாங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்தே தீரும். ஒரே வார்த்தையில் இப்படி முடிச்சிட்டாங்க. இவங்ககிட்ட என்ன பேச முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை தாங்க சொல்ல போகிறோம். அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தீபிகா எங்கெங்கே போகிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபுல்லாக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எதனா பண்ணுவாங்க கண்டிப்பாக, அது மூலயமா நம்மளுக்கு எதனா ஒரு ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மூலம் நம்மளுக்கு எதனா ஆதாரம் கிடைச்சேன்னா அதை வச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம எடுக்கலாம். ஆனால் நான் எடுக்க முடியுமா முடியாதா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம், கண்டிப்பாக எடுக்கலாம். முயற்சி செஞ்சால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரிய போகுது. யாகவராயண நோக்காக்கா சோழப்பட்டு அந்த கதையாக தான் இருக்குது ஒரு பக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போகுது. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.